டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மீனவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். வேளாங்கண்ணியில் பிரார்த்தனை நடத்திய இபிஎஸ் உறுதி. நாமக்கல்லில் 6 பேரின் கிட்னி விற்கப்பட்டது அம்பலம். தலைமறைவாக உள்ள கிட்னி புரோக்கரை பிடிக்க போலீசார் தீவிரம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் 12வது நாளாக போராட்டம். திமுக தேர்தல் அறிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தல். கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் விசாரணை நடத்த தேசிய மகளிர் நல ஆணையத்திற்கு அதிமுக கடிதம். மதிமுக நாதாக கட்சியினர் இடையே ஏற்பட்ட மோதல். சீமான் உட்பட 19 பேர் விடுவிப்பு. இனி விரிவான செய்திகள். அதிமுக ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் மீனவர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என இபிஎஸ் உறுதியளித்திருக்கிறார். மக்களை மீட்போம், தமிழகத்தை காப்போம் என்ற சுற்றுப்பயணத்தை இபிஎஸ் மேற்கொண்டு வருகிறார். இதன் தொடர்ச்சியாக வேளாங்கண்ணி சென்று அங்குள்ள பேராலயத்தில் அவர் பிரார்த்தனை மேற்கொண்டார். அப்பொழுது துறைமுகம் அருகே பேசிய எடப்பாடி பழனிசாமி மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்றார். கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தை விசாரிக்க கோரி தேசிய மகளிர் ஆணையத்திற்கு அதிமுக கடிதம் எழுதியிருக்கிறது. வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. 2022-25 வரை நடைபெற்ற வன்கொடுமைகள் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அதிமுக வலியுறுத்தியிருக்கிறது. கும்மிடிப்பூண்டி சம்பவத்தில் குற்றவாளிகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாதது அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளதாக திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குற்றவாளியை போலீசார் விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் இதற்காக கூடுதல் படைகளை அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் டிபிஐ வளாகத்தில் 12வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். அரசு பள்ளிகளில் 12,000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். அவர்களுக்கு வாரத்திற்கு 3 நாள் வேலை என்ற அடிப்படையில் தொகுப்பூதியமாக 12,500 ரூபாய் வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தது. ஆனால் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாததால் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் 6 பேரிடம் கிட்னி திருடப்பட்டது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. பள்ளிப்பாளையத்தில் ஏழை எளிய மக்களை குறிவைத்து கிட்னி திருடப்படுவதாக புகார் எழுந்த நிலையில் அது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கிட்னி விற்பனை செய்யலாம் என அணுகியது யார், எங்கு வைத்து பேரம் பேசப்பட்டது உள்ளிட்ட கேள்விகள் பாதிக்கப்பட்ட பெண்களிடம் கேட்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கிட்னி இடைத்தரகராக செயல்பட்ட புகாரில் ஆனந்தன் என்பவர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் தீவிரமாக தேடப்பட்டு வருகிறார். 2018ஆம் ஆண்டு திருச்சி விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி மற்றும் மதிமுகவினர் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதல் தொடர்பாக சீமான் உட்பட இரு தரப்பினரையும் சேர்த்து 19 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கிலிருந்து சீமான் மற்றும் 19 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். சீமானும் வைகோவும் ஒரே சமயத்தில் விமான நிலையம் வந்தபோது அங்கு கூடியிருந்த இரு கட்சி தொண்டர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. சண்டை காட்சி ஒன்றில் நடிக்கும் போது ஷாருக் கான் காயம் அடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர் முதன்முறையாக தனது மகளுடன் இணைந்து கிங் என்ற படத்தில் நடித்து வருகிறார். அதிரடியான ஆக்ஷன் காட்சி ஒன்றில் ஷாருக் கான் நடித்துக் கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டதாகவும் இதில் சிறிய காயம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே ஷாருக் கான் அமெரிக்கா செல்ல உள்ளதாகவும் 1 மாத ஓய்வுக்கு பிறகே மீண்டும் படப்பிடிப்பில் இணைவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணி செய்திகளில் சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.
எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.